அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நாம் அனைவரும் ரமலான் மாதத்துடைய 20வது நாளை அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு இரவு ரமலான் மாதத்தினுடைய 21வது இரவா இருக்க போகுது. இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் சொல்கிறான் தன்னுடைய திருமறையில், இன்னைக்கு அதாவது இந்த கடைசி 10 நாட்களில் வர இந்த லைலத்துல் கதிர் இரவில் தான் குர்ஆன் அருளை பெற்றது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் பல சிறப்புகள் இந்த இரவுக்கு இருக்குது. பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ரமலான் மாதமே அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை. நம்ம பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுறதுக்கு ஒரு சிறந்த நேரம் எதுனா இந்த ரமலானுடைய காலங்கள் இல்லையா? அதுலேயும் மிக முக்கியமாக நம்மளுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய, அல்லாஹ் தாலா நம்மளுடைய பாவங்கள்லேருந்து நம்மளை விளக்கக்கூடிய, முழுமையாக விளக்கக்கூடிய ஒரு நேரங்கள் எதுனா இந்த லைலத்துல் கதிர் இரவுடைய நேரங்கள். சரிங்களா? இந்த லைலத்துல் கதிருங்கிறது கடைசி 10 நாட்களில் எந்த நாளில் வேணால் நம்ம அடையக்கூடியதாக இருக்கும். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, 27 தான் லைலத்துல் கதிர் இரவு அப்படின்னு சொல்லி அதை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த விதமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் இல்லை. 25 இருக்குது, 27 இருக்குது. இன்னொரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸில் ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அவங்க எந்த நாளை குறிப்பிட வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க அங்கே நடந்த ஒரு 2 பேருக்கு நடந்த பிரச்சனையில் அவங்க மறந்துட்டாங்க. அதனால லைலத்துல் கதிர் இரவுனா இந்த கடைசி 10 நாட்கள் வருது இல்லையா ரமலான்ல, அதில் ஒற்றைப்படை இரவுகளை நீங்கள் தேடிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் 21, 23, 25, 27, 29 இதில் எது வேணா இருக்கலாம். அதுலேயும் இன்னைக்கு இந்த சர்வதேச பிறையை பார்க்கறதுல ஏற்படுற குழப்படினால நம்ம எல்லா நாட்களையுமே, கடைசி 10 நாட்களையுமே முழுமையாக பயன்படுத்திக்கிறது ஒரு சேஃபான நிலை. ஏன்னா எப்படி வேணா இருக்கலாம், நம்ம தவறாக கூட பிறையை பார்த்துருக்கலாம். ஸோ முன்ன பின்ன ஆயிருக்கும். அதனால சரியாக நம்ம இந்த கடைசி 10 நாட்கள்லையும் நம்ம இபாதத் செய்து அந்த லைலத்துல் கதிர் இரவை அடைந்துட்டோன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் அருளை அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஒரு இரவுல நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கான கூலி எப்படின்னா 1000 மாதங்கள் நம்ம நின்று வணங்கின அந்த நன்மையை நமக்கு கொடுக்கும். சரிங்களா? 1000 மாதங்கள் இபாதத்துனா சும்மாவா? கிட்டத்தட்ட 83 வருடங்கள் நாம் செய்யக்கூடிய இபாதத்திற்கு சமமானது அந்த ஒரு இரவுல நம்ம செய்யக்கூடிய இபாதத்து இல்லையா? முதல்ல நம்ம 83 வருடங்கள் இருப்போமா? அதுவே நமக்கு தெரியாது. அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் 83 வருடம் இருக்கலாம். அதுவும் அந்த 83 வருடங்கள்லையும் நம்ம முழுமையாக இபாதத்து செய்வோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கண்டிப்பாக முடியாது இல்லையா? அதில் இந்த 83 வருடங்கள் வாழ்ந்த மனிதர்களில் எவ்வளோ பாவங்கள் செய்த மனிதர்களும் இருக்காங்க. நம்ம நல்லா நினச்சி பார்க்கணும், முழுமையாக அந்த 83 வருடங்களும் நம்ம இபாதத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தால் எப்படி நம்மளுடைய அமல்கள் அதிகரித்து போய் பெருகி போய் மழை அளவு அதை விடவும் அதிகமாக இருக்குமோ, அதே மாதிரி அமலை, அதே மாதிரி நன்மை இந்த ஒரு இரவுல நம்ம செய்யக்கூடிய இபாதத்து கொடுக்க போகுது. அப்படின்னா நம்ம அந்த இரவை மிஸ் பண்ணலாமா? அதனால அல்லாஹ் தாலா நமக்கு அருளிய இந்த கடைசி 10 நாட்களையும் நம்ம பயன்படுத்தி அந்த லைலத்துல் கதிர் இரவை அடையணும். அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு சாதாரண ஒரு கெஸ்ட் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே நம்மளுக்கு தலகால் புரியாது. அவங்கள வரவேற்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுவோம், பல ஏற்பாடுகளை பண்ணி வைப்போம். இந்த லைலத்துல் கதிர் இரவுல யார் திரும்ப இறங்க போறாங்களாம்? மலக்குமார்கள் எல்லாம் வந்து இறங்க போறாங்களாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்க போறாங்களாம். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு கண்ணியமான கெஸ்ட் வராங்க இல்லையா நம்ம வீட்டுக்கு. அவங்க கேட்குற ஒவ்வொரு துவாவும் நிராகரிக்கப்படவே படாது. ஏன்னா அவங்க தூய்மையானவர்கள். அப்போ அன்னைக்கு நம்மளுடைய இபாதத்தை அவங்க பார்த்துட்டு அவங்க நம்ம கூட உட்காந்து, யாழ்லா இந்த மனிதர் இவ்வளோ இபாதத் செய்கிறாரு, இந்த லைலத்துல் கதிர் இரவை அடையணுங்கிறதுக்காக இவ்வளவு முயற்சி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் உட்காந்து நமக்காக துவா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ நமக்கு எவ்வளோ நன்மை நமக்காக கிடைக்கும் இல்லையா? ஏன்னா அந்த லைலத்துல் கதிர் இரவுங்கிறது எப்படியாப்பட்டதான், இது ஒரு பரக்கத்தான இரவு அப்படின்னு அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்கிறான். அப்போ இந்த பரக்கத்தான இரவுல என்ன பண்ணுமா, முக்கியமான விஷயங்கள் நிர்ணயிக்கப்படுதான். முக்கியமான விஷயங்கள் என்ன? விதி வந்து மலக்குமார்களுக்கு அறிவிக்கப்படுது. விதி ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், லவ்ஃபுல் மஃபுல் 8ல் எழுதப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலான் மாதத்துடைய லைலத்துல் கதிர் இரவுல நம்முடைய விதி என்பது மலக்குமார்களுக்கு அறிவிக்கப்படுது. இவனுக்கு கிடைக்க போற ரிஸ்க் என்ன, இவனுக்கு வாழ்வாதாரம் என்ன, வரப்போற பிரச்சனைகள் என்ன, இவன் செய்ய போற அமல்கள் என்ன, இப்படி பல விஷயங்கள் அந்த நாள்ல நமக்கு எழுதப்பட போகுது. அப்போ இந்த இரவுல நம்மளுடைய விதி மாறுமான்னு கேட்டா இல்லை. நம்முடைய விதி ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டதா அறிவிக்கப்பட போகுது. இருந்தாலும் நம்முடைய துவாவானது விதியை மாற்றக்கூடியது இல்லையா? இந்த லைலத்துல் கதிர் இரவுல அந்த அளவுக்கு ஒரு அடியான் இறைஞ்சி கேட்கும் போது விதியையும் மாற்ற இறைவன் சக்தி உள்ளவன் இல்லையா? ஏன்னா இறைவன் தான் நமக்கு என்ன வரணும்னு எழுதி வச்சிருக்கான். அப்போ இந்த வருடத்துல எனக்கு வரவிருக்கிற முசீபத்துக்கெல்லாம் நீக்கிறல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்டோம்னா இறைவன் என்ன பண்ணுவான், கண்டிப்பா ஒரு அடியான் மனம் உருகி கேட்கறத ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கான். அதனால இந்த இரவை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்த இரவுடைய மிக முக்கியமான சிறப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருவர் ஈமான் கொண்டு நன்மையை எதிர்பார்த்து இந்த இரவுல என்ன பண்றாங்களா, வணங்குறாங்களோ அவங்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்றாங்க. அதாவது இதுல எவ்வளவு பெரிய
பெரிய கிஃப்ட் இல்லையா? நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படணும் இவ்வளோ பேசுகிறோம். இந்த ஒரு இரவில் நம்ம 83 வருடங்கள் செய்யக்கூடிய அமல்களையும் நமக்கு கொடுத்து நம்முடைய பாவங்களையும் மன்னித்து முழுக்க நம்ம இறைவன் என்ன பண்ணுறான், ஃபுல்லாக நம்மளை சொர்க்கத்தில் போட தயாராக இருக்கான். அப்போ இந்த ஒரு இரவுங்கிறது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய அருட்கொடை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இரவில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இபாதத்தா ரசூல்லா எதை சொல்கிறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூல்லா கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலே இந்த மாதிரி இந்த இரவில் நாங்கள் என்ன இபாதத் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிபுல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நிச்சயமாக நீயே பாவங்களை முழுமையாக அழித்து மன்னிப்பவன், மன்னிப்பை நேசிக்கிறவன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றாங்க. அப்போ இந்த ஒரு துவாவானது மற்ற துவாக்கள்ல இருந்து எப்படி ஒரு தனித்துவம் வாய்ந்ததா இருக்கு. நம்ம எப்பவும் தான் பாவ மன்னிப்பு துவா கேட்கணும் இல்லையா? அப்போ இந்த 10 நாட்களுக்கான ஒரு புதிய ஒரு துவாவா இந்த பாவ மன்னிப்பு துவாவை ரசூலா சொல்லி கொடுக்குறாங்கன்னா இதுல கண்டிப்பா ஒரு அருள் இருக்கும் இல்லையா? அப்போ அதோடைய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அல்லாஹ் தஆலா தன்னுடைய குரான்ல பல இடங்கள்ல பாவங்களை மன்னித்திருன்னு கேட்குற இடத்துலலாம் மஹ்ஃபிரா ஃபக்ஃபிர்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன பண்றான், பயன்படுத்துறான். அந்த மஹ்ஃபிரா அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கும்னா, என்னுடைய பாவங்களை மறைத்து மன்னிச்சிடுறது குறிக்கும். சரிங்களா? அப்போ பாவங்களை மறைத்து மன்னிக்கக்கூடியவன் அல்லாஹ். ஆனா இங்க பாவங்களை அழித்து மன்னிப்பவன் அஃபுவ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்போ அஃபுவக்கும் மஹ்ஃபிராக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு மாணவன் ஒரு பள்ளியில மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கிட்டான், இல்லை ஃபெயில் ஆகிட்டான், சரிங்களா, இல்லை ஏதோ தப்பு பண்ணிட்டான். இப்போது இது அந்த ஆசிரியருக்கு தெரிய வருது. அந்த ஆசிரியர்கிட்ட வந்து அவன் என்ன பண்ணுறான், மன்னிப்பு கேட்குறான். நான் இந்த மாதிரி ஒழுங்காக படிக்கலை, இல்லை நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து என்ன பண்ணுறான் அவங்க கிட்ட கேட்கும்போது, மன்னிப்பும் கேட்டு அதுக்கு மனம் வருந்துறதுனால அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறான்னா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், சரிங்களா, இனிமேல் இது மாதிரி பண்ணாத, நல்லா படி, அப்போ என்ன பண்ணுவேன், இதை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. ஆனால் அந்த மாணவனுடைய அந்த மார்க்கானது அவனுடைய ரிஜிஸ்டரில் இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஆனால் வெளியே தெரிய போகிறதில்ல யாருக்கும். அதே மாதிரி என்னவாக போகிறதில்ல, அவரும் அவனை தண்டிக்க போகிறதும் கண்டிக்க போகிறதும் இல்லை, மன்னிச்சிட்டாங்க. ஆனால் இங்கே அஃபுவ அப்படின்னு நம்ம சொல்கிறதோடைய அர்த்தம் என்னென்னா, அஃபுவனா பாவங்களை மொத்தமாக அழித்து தடம் தெரியாமல் அழித்து மன்னிக்கக்கூடியவன். அதே மாணவன் ஏதோ தவறு இழைத்துட்டோ இல்லை மார்க் கம்மியாக வாங்கிட்டோ அந்த ஆசிரியர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும்போது அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவார், அந்த தவறை மன்னிச்சு யார்கிட்டையும் வெளியவும் சொல்லாமல் இருந்து, அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ரிஜிஸ்டரில் இருந்து அவன் என்னவா இருப்பான், ஃபெயில் ஆகிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே எடுத்துடுறது தான் அஃபுவாங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? அவன் செய்த அந்த தவறுகள் யாருக்குமே தெரியாமல் அழிக்கப்படும். முதல்ல அந்த ஃபக்ஃபிர்லி நம்ம கேட்குறதுடைய அர்த்தம் என்னவா இருக்கும்னா, அதாவது அந்த மார்க் அவங்க 0 மார்க் வாங்கினாங்களா அதை அழிச்ச மாதிரி, 40 அதை அழிச்ச மாதிரி, 90 அதை அழிச்ச மாதிரி, கடைசியில் 100 வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த செய்த தவறுகள் எல்லாமே என்னவா இருக்கும், அழிச்சு வரும். ஆனால் இந்த அஃபுவ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்ன இருக்குன்னா, எதுவுமே இருக்காது. கடைசியில் அவன் 100 மார்க் வாங்கியிருக்கான் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் தெரியும். ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு கிருபை இல்லையா? ஏன்னா நாளைக்கு மறுமையில் அந்த தீர்ப்பு நாளில் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவானா, ஒரு பாவத்தையே எடுத்து காட்டுவானா, இந்த பாவத்தை பற்றியா நீ செஞ்சதானே, ஆமாம் நான் செஞ்சேன், இந்த பாவத்தை நீ செஞ்சதானே, ஆமாம். இப்படி அல்லாஹ் தஆலா கேட்கும்போது அந்த மனிதனுடைய மனசில் என்ன தோணுமா, போச்சு நாசம்தான், நான் நரகத்துக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துகிட்டு இருக்குமா. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவானா, இவன் செய்த பாவ மன்னிப்புனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுவானா, அந்த உலகத்துலையும் உன்னுடைய பாவங்களை நான் மறைச்சேன், இங்கேயும் உன்னுடைய பாவங்களை மறைச்சு நான் மன்னிச்சிட்டேன், அதனால நீ சொர்க்கத்துக்கு போன்னு அனுப்பி விடுவானா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இது ஒரு பெரிய கிருபை தான். அல்லாஹ் தஆலா கிட்ட அவன் ஃபக்ஃபிர்லி என்னை மன்னிச்சிடலான்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு கிருபை அல்லாஹ் தஆலா அழிச்சிருக்கான். இருந்தாலும் அந்த ஒரு நொடியை நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாவங்களை எடுத்து காட்டக்கூடிய அந்த நேரங்களை அந்த மனிதனுக்கு எப்படி இருக்கும், பக்கு 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 பக்குன்னு எல்லா பாவங்களையும் அல்லாஹ் எடுத்து காட்டுறான் இல்லையா. ஐயோ இது யாருக்கும் தெரிஞ்சிருமோ, யாரும் பார்த்துரும். ஆனால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடியவன். அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவன் பாவங்களை மறைத்துருவான். இந்த ஃபக்ஃபிர்ங்கிற வார்த்தை என்னது, மறைத்து மன்னிக்கக்கூடியவன். மறுமையிலையும் கண்டிப்பாக மறைச்சிருவான். இருந்தாலும் அந்த மனிதனுக்கு என்ன தோணும், இது யாருக்கும் தெரிஞ்சிருமோ, இதனால எவ்வளோ தண்டனைகள் நமக்கு கிடைக்க போதோ. ஏன்னா வந்து ஒவ்வொரு பாவங்களையும் அல்லாஹ் எடுத்து காட்டுவான். இந்த பாவம்லாம் நீ செஞ்சிருக்கேன்னு காட்டும்போது அந்த மனிதன் எதையுமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அன்னைக்கு நம்முடைய உறுப்புகள் நமக்கு சாட்சி சொல்லும். நம்ம ஒரு விஷயத்துல இருந்து நம்ம தவிர்த்துக்கலான்னு பார்த்தா நம்மளே நமக்கு எதிராக இருக்கிற ஒரு சூழ்நிலை. அது ஒரு சூரியன் நம்ம கிட்ட நிக்கிற ஒரு சந்தர்ப்பம் இல்லையா. அதாவது எல்லா மனிதனுக்கும் என்ன தோணுமா, அந்த தீர்ப்பு நாள் முடிஞ்சு சொர்க்கம் நரகம்னு நம்மளை அனுப்பி விட்டுட்டா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுமா. அந்த தீர்ப்பு நாளுடைய அந்த கொடுமை. ஸோ அந்த நாளில் அல்லாஹ் தஆலா இவ்வளோ பாவங்களை எடுத்து காட்டி நமக்கு இவ்வளோ ஒரு பீதி கிளம்பி அதுக்கப்புறம் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கும்
அன்னைக்கு அங்கே போய் நிற்கும் போது ஒன்றுமே இல்லாமல் நம்மளுடைய ஏட்டில் நம்ம கிளியராக நம்ம செய்த நன்மைகள் மட்டும் அமல்கள் மட்டும் எழுதப்பட்டு பாவங்கள் எதுவுமே இல்லாமல் அப்படியே பர்ஃபெக்டாக போய் நம்ம நின்று நமக்கு கேள்வி கணக்கு இல்லாமல் நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த மனிதனும் சொர்க்கத்துக்கு போவான், இந்த மனிதனும் சொர்க்கத்துக்கு போவான். ஆனால் அவன் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனைங்கிறது அந்த தீர்ப்பு முடியறதுக்குள்ளேயும் அவன் அதில் படுற பாடு இருக்க எவ்வளோ கஷ்டம். ஆனால் இந்த மனிதன் எவ்வளோ லேசாக அந்த சொர்க்கத்தை அடைவான். அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் என்னது? அஃபு. சரிங்களா? பாவங்களை அழித்து மன்னிக்க கூடியவன், பாவம் மன்னிப்பு கேட்பதை நேசிக்கிறவன். அதான் துஹிப்புல் அஃபுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அல்லாஹ் தஆலா என்ன பண்ணானா, என்னுடைய அடியான் யாராவது பாவ மன்னிப்பு கேட்க மாட்டானா, அந்த பாவ மன்னிப்பு கேட்கறத நேசிக்கிறானா, அவன் பாவங்களை மன்னிக்கிறத விரும்புறானா. சரிங்களா? பாவங்களை மன்னிக்கிறத இறைவன் விரும்புறான், அதே மாதிரி பாவ மன்னிப்பு கேட்கிற அந்த மனிதர்களையும் அல்லாஹ் விரும்புறான். அப்போ நம்ம இது எப்படியாப்பட்ட ஒரு சான்ஸ், இதை நம்ம பயன்படுத்திக்கணுமா இல்லையா? அல்லாஹ் நம்ம கிளியரா ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு இரவை கொடுத்து இந்த துவாவை கேளுங்கன்னு சொல்லியிருக்கும் போது நம்ம அதை மிஸ் பண்ணலாமா? எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு மனிதன் ஒரு தவறு செஞ்சுட்டு அவன் வீட்டுக்குள்ள நுழையும் போது என்னவா இருக்கு, அந்த வீட்டு சூழ்நிலை எப்படி இருக்குமோ அப்படின்னு பயந்து போய் நுழையும் போது அவங்க எல்லாரும் அவனை மன்னிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அந்த மன்னிப்பை மட்டும் அடைந்த மனிதன் அவனுடைய ஒரு மனநிலை எப்படி இருக்கும்? அதே அந்த மனிதன் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அவங்க மன்னிச்சது மட்டும் இல்லை, அந்த தவறு செய்ததையே அவங்க மறந்துட்டு அவனை ஆகாவோன்னு வரவேற்று அவங்ககிட்ட சிரிச்சு சந்தோஷமா பேசும்போது அவனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு நிலை ஏற்படும் இல்லையா? ஏன்னா நான் என்ன பண்ணேன், இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டு உள்ளே வந்தேன், இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்தா இவங்க என் தப்பை மன்னிச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த தப்பை மன்னிக்க மட்டும் இல்லை, என் தப்பு நான் என்ன நடந்துச்சுன்னே, அதாவது நீ என்ன பண்ண, நான் அப்படிலாம் ஒன்றுமே கேள்விப்படலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துக்கும் போது நமக்கு அதை எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷத்தை தான் இந்த மனிதன் என்ன பண்ணுவான், நாளைக்கு சொர்க்கத்தில் அடைவான் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த துவாவை நம்ம திரும்ப 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 கடைசி 10 நாட்கள் முழுக்கவுமே கேட்கணும். சரிங்களா? பகல்லையும் கேட்கணும். தயவு செய்து இதை எழுதி எல்லா இடத்துலையும் ஒட்டி வைங்க. ஏன்னா நம்ம பார்க்குற நேரம் எல்லாம் இதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட அருமை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பயானில் பார்த்தோம், ஒருத்தர் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு எதை கேட்டாலும் அது நடைபெறும், அல்லாஹ் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த லைலத்துல் கதிரில் நம்மளுடைய விதி என்ன பண்ணுறது, ஒப்படைக்கப்படுது, மலக்குமார்கள் கிட்ட காட்டப்படுது அப்படின்னும் போது இந்த துவாவானது எதை குறிக்குதுன்னா, இந்த துவாவை ஒரு மனிதன் அவன் மனதில் இருந்து நல்ல ஆழமான மனதில் இருந்து அவன் என்ன பண்ணணும், அந்த துவாவை அவன் செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தமா அவன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா அல்லாஹ் ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைவான். அந்த மகிழ்ச்சியினால நாம் இந்த உலகத்தில் கேட்பதையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். சரிங்களா? ஏன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, அல்லாஹ் இந்த உலகத்துல கேட்கறதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ, இந்த பாவத்திற்கான பாவ மன்னிப்பை மட்டும் கேட்க சொல்றானோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த பாவ மன்னிப்புல தான் ஈருலக சந்தோஷமே இருக்கு அப்படிங்கிறத ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டானா, அந்த புரிஞ்சதோடு அவன் அல்லாஹ் கிட்ட கேட்கும் போது கண்டிப்பா இந்த இம்மை மறுமை இரண்டுக்கான வெற்றியுமே நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்படி இந்த ரமலான் மாதத்துல செய்யக்கூடிய அமல்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும், அதுவும் இந்த கடைசி 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களுக்கு மிக மிக நிறைய நன்மைகள் இருக்கும், அதே மாதிரி இந்த மாதத்தில் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் அதிக வெயிட் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இந்த கடைசி 10 நாட்களை நம்ம அடைய போறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த 10 நாட்கள்ல எந்த தவறும் செய்யாம நம்ம அதிகமா நன்மையை செய்யணும். இந்த தவறுகள்ல இருந்து எல்லாமே என்னைய வெளியே கொண்டு வந்துடலாம், நம்ம அதிகமா நம்ம அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும். வெறும் நம்ம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது மட்டும் இல்லாம அதிகமா அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டே என்ன பண்ணணும்னா, நம்ம பாவ மன்னிப்பும் செஞ்சோம்னா இந்த ரமலான் மாதம் முடிந்தாலும் அடுத்து வர காலங்கள்லையும் கண்டிப்பா நம்ம திரும்ப அந்த பாவங்களுக்கு போகாம அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனால அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்ற மாதிரி இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, அதாவது இது முபாரக்கான ஆசீர்வதிக்கப்பட்ட இரவு அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த இரவை 10 நாட்களை ஒவ்வொரு இரவும் தேடி ஒவ்வொரு நாள்களும் அதிகமா துவா செய்து இந்த துவாவை நம்ம அதிகமா சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹ் மன்னிப்பை விரும்புவவன், அதனால நம்ம அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறத விரும்பி அல்லாஹ் கிட்ட நம்ம அதிகமா கேட்கணும். யார் ஒருவர் இந்த துவாவை அதிகமா செய்ய அல்லாஹ் நாடி இருக்கானோ அது கண்டிப்பா அல்லாஹுடைய விருப்பத்தை பெற்ற மனிதர்கள் தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் தஆலா நாம் கேட்ட ஒவ்வொன்றையும் நம்மை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.